பாமக கருத்து சார்பாக தன்னுடைய கருத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய வந்திருக்கக்கூடிய கணேஷ்குமார் அவர்களை வரவேற்கிறோம். இந்த ஒரு அருமையான மாலை பொழுதில் கல்வி உரிமை கருத்தரங்கம் என்ற ஒரு தலைப்பில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மாநிலத்தினுடைய உரிமைக்கு ஒரு பங்கம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒற்றை குரலில் நிற்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த மேடை இங்கே அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய தலைமை தாங்கி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா திருஞானம் அவர்களை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, சிறப்பு அழைப்பாளராக இதைவிட ஒரு சிறந்த நபர், ஒரு சிறப்பு அழைப்பாளராக இந்த கல்வியினுடைய அமைச்சர், அதுவும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இங்கே வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், நானும் அவருடன் சட்டமன்றத்தில் ஒன்றாக பயணித்த காலம் ஒன்று. அந்த வகையில் அவருடன் நான் இருந்தேன் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, ஒரு மகிழ்ச்சியோடு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சிறப்புரை ஆற்றுவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா பொன்ராஜ் அவர்கள் என்னுடைய தந்தையினுடைய மிக நெருங்கிய நண்பர். அந்த வகையில் மரியாதைக்குரிய ஐயா பொன்ராஜ் அவர்களுக்கும் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களுக்கும், எனக்கு பின்னால் கருத்துரை வழங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் எழிலரசன் அவர்களுக்கும், நண்பர் ஷாநவாஸ் அவர்கள் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன், வருவார், மீண்டும் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் ஐயா அவர்களுக்கும், எனக்கு முன்னால் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மூத்த ஊடகவியாளர் கவிதா முரளிதரன் அவர்களுக்கும், சித்தன், மாத்தூர் சத்யா, இந்திரகுமார் தேரடி உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை இந்த நேரத்தில் உரித்தாக்கி கொண்டு, எல்லாரும் சொன்ன போது என்ன அறிமுகப்படுத்தும் போதே சொன்னார், கூட்டணியில் இல்லைனாலும் மாற்று அணியில் இருந்தாலும் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு நேற்று அல்ல. எங்களை பொறுத்தவரை, மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரை, இந்த மாநில உரிமைக்கு எங்கே ஒரு பங்கம் வருகிறதோ அந்த இடத்தில் முதல் ஆளாக கூட நின்று குரல் கொடுக்கக்கூடிய இடத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் இருப்பார். ஏதோ இந்த ஒரு விஷயம் மட்டும் அல்ல, அதை நான் உங்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா ஏதோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நாங்கள் கூட்டணியில் இருந்து எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்றது பொருள் அல்ல. நீட் வந்த பொழுது கூட்டணியிலே இருந்த பொழுதும் எதிர்த்தவர்கள் தான் நாங்கள். காவேரி உரிமை பிரச்சனை வந்த பொழுது அந்த கூட்டணியிலே இருந்தாலும் மாநில அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து அதே இடத்தில் பேசியவர்கள் தான் நாங்கள். இன்றைக்கும் இந்த யூஜிசியினுடைய வரைவு, இதில் பல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். இப்போ மேடையில் பேசுபவர்களுக்கும் எங்களுக்குமே கூட இந்த யூஜிசி திருத்தங்களில் வரக்கூடிய இடத்துல பல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் எந்த இடத்தில் ஒன்றுபடுகிறோம் என்பதை நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும். இந்த மாநிலத்திற்கான சுயாட்சியையும் இந்த மாநில உரிமைகளையும் பறிப்பதற்கு சர்வாதிகார முறையிலும் எதிர்ச்சி அதிகாரமாக ஒரு செயல் திட்டத்தை கொடுக்கும் பொழுது அதை எடுத்து குரல் கொடுக்க வேண்டிய கடமை இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கு என்ற ஒரு புள்ளியில் நாங்கள் நிச்சயமாக உங்களுடன் துணை இருப்போம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம். ஏன்னா இதனுடைய வரலாறு என்பது நீண்ட வரலாறு. உயர்கல்வி என்பது மாநில பட்டியலிருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போகுது. எப்போ போகுது? 1950களெல்லாம் கல்வி என்பது மாநில பட்டியலில் தான் இருந்தது. மாநில அரசிற்குத்தான் முழு அதிகாரமும் இருந்து கொண்டிருந்தது. எமர்ஜென்சி காலத்தில் எதர்ச்சி அதிகாரமாக இது பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுது. அன்னியில இருந்து இந்த கல்வியில் எப்படியாவது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று ஆளுகின்ற மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக்கிட்டு தான் வராங்க. இதே திருத்தத்தை 2010ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. அப்போது ஆண்ட காங்கிரஸ் அரசு இதே போன்ற ஒரு திருத்தத்தை மாநில அரசிடம் இருந்து யூஜிசிக்கு ஒரு நியமன உறுப்பினரை கொண்டு வந்து துணைவேந்தரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை மேற்கொண்ட பொழுது அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எதிர்த்தோம். ஆனால் அதைவிட பல மடங்கு அதிக வீரியத்துடன் எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். அப்படின்னா அன்னைக்கு கொண்டு வந்த பொழுது எந்த மிரட்டலும் விடப்படவில்லை, யாரையும் வற்புறுத்தவில்லை. யூஜிசி என்பது ஒரு ரெகுலேட்டரி பாடி, அவர்களுடைய அறிவுரைகளை அவங்க சொல்லலாம். இப்போ இந்த கல்வி தகுதி உடையவர்களை பேராசிரியர்களாக எடுங்கள், இந்த கல்வி தகுதி உடையவர்களை நீங்கள் நியமனம் செய்யுங்கள் என்று நம்ம சொல்லலாம். நீ நியமனம் செய்யலனா உன்னுடைய அங்கீகாரத்தை நான் பிடுங்குவேன், நீ கொடுக்கிற டிகிரி செல்லாது என்று மிரட்டுகின்ற தோணியை சர்வாதிகாரமாக செய்கிறார்கள் பாருங்க.
அந்த இடத்துல நம்ம அத்தனை பேரும் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். இதுதான் சர்வாதிகாரத்தனம். இது யார் செஞ்சாலும் தப்பு தான். அது கூட்டணியில் இருக்கிறவன் செஞ்சாலும் தப்பு தான், யார் செஞ்சாலும் தப்பு தான். அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற தைரியமும் திராணியும் எங்களுக்கு 200 மடங்கள் இருக்கிறது. இந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளும் உறுதுணையாக நாங்கள் இருப்போம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம். ஒருத்தரை மிரட்டி பணிய வைக்கலாம் என்று நினைப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, மாநில சுயாட்சிக்கு எதிரானது. இந்த மாநில உரிமைகளுக்கு பங்கம் விளைவிக்கின்ற அந்த செயலை ஒருபொழுதும் நாம் அனுமதிக்க கூடாது. இப்போ மாணவர்கள் இந்த இடத்துல எப்போ தெளிவாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்கக்கூடியது ஒரு டிராஃப்ட். இதன் மீது உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எங்களை போன்ற அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களோ அரசியல் சார்புடையவர்கள் சொல்வதை விட ஒவ்வொரு மாணவர்களும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நீங்கள் ஆரம்பிக்கின்ற குரல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் சென்று சேர்கின்ற வகையில் உங்களுடைய எதிர்ப்பை நம்ம பதிய வச்சோம்ன்றா, யூஜிசியாவது பாரதிய ஜனதாவாவது மாநில மத்திய அரசாங்கமாவது திரும்பி செல்கின்ற வேலைகளை தான் அவர்கள் செய்ய வேண்டியமே தவிர இது ஒரு பொழுதும் கொண்டு வருவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. இது கருத்து கேட்பாக உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க பேச்சுக்கு. அப்போ நம்ம மாணவர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்தவர்களை மூலமாக, இப்போ ரூமரெல்லாம் நம்ம பரப்புவோம் சோசியல் மீடியாவில். இந்த வேலைகளை நம்ம அதிகமாக செய்வதை விட ஆக்கப்பூர்வமான வேலையாக இதற்கு எதிரான கருத்துக்களை ஒட்டுமொத்தமாக நம்ம ஒருங்கிணைந்து ஒவ்வொரு மாணவனும் இந்த யூஜிசி ரெகுலேஷனுக்கான திருத்தத்தை எதிர்த்து அவர்களுக்கான நம்முடைய கருத்துக்களை பதிய வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை வற்புறுத்தி கொண்டு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், யூஜிசி ரெகுலேஷன்ஸ் என்பதை நாம் முற்றிலுமாக இது போன்ற, ஏன்னா இதோட முடிய போகிறதில்ல. இப்போ அவங்க திருத்தம் கொடுத்துருக்குறாங்க, நம்ம இதை எதிர்க்கிறோம், ஒட்டுமொத்தமாக எதிர்த்து இதை தடை செஞ்சிடறோன்னே விட்டாலும் வருங்காலங்களில் இதை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்போ இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், மீண்டும் கல்வி என்பது, உயர்கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு கொண்டு வருகின்ற வேலையை நம்ம ஆளுகின்ற அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு கருத்தாக இருந்து கொண்டு இருக்கிறது. பல முன்னுதாரணங்கள் இருக்கு, இன்றைக்கு நேற்று அல்ல. இதே போல் கவர்னராக இருக்கும்போது, சென்னாரெட்டி அவர்கள் கவர்னராக இருக்கும்போது அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பணிப்போர் வந்தது. அந்த நேரத்தில் இதே மாதிரி தான் துணைவேந்தர்கள் நியமனம் செய்வதில் பெரிய பணிப்போர் இருந்தது. சட்டம் நிறைவேற்றி அன்றைக்கு ஒரு மாநில பல்கலைக்கழகமாக இசை பல்கலைக்கழகம், மியூசிக் யூனிவர்சிட்டி, இன்றைக்கும் அந்த மியூசிக் யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தான் சான்சலராக இருந்து கொண்டு இருக்கிறார். அப்படி வாய்ப்புகள் இருக்கிறதை நாம் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நம் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய இந்தியா தழுவிய ஒரு இயக்கத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். அதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய மேடையில் அலங்கரித்திருப்பவர்கள் முன் நடவடிக்கையை எடுப்பார்கள் என்பதை மீண்டும் உங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு, நம்மால முடியாதது எதுவும் கிடையாது, அதை நாம் நம்பணும். முதல்ல 100%, அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இங்கே முன்னாடி பேசியவர்கள்லாம் சொன்னாங்க சங்கிகள் வந்துடுவாங்க, ஒருபொழுதும் அதற்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது பெரியாருடைய மண் தான், அதில் யாருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. பல பேர் பல கேள்வி எழுப்பலாம், மாற்று சிந்தனையை வைக்கலாம். இன்றைக்கும் கல்வியில் முன்னாடியாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மருத்துவத்தில் முன்னோடியாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அது யார் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, நான் அவங்க இல்லை, ஒரு கூட்டு முயற்சியாக, ஒரு தொடர் நடவடிக்கைகளாக எந்தெந்த விஷயம் மக்கள் நலன் சார்ந்து இருக்கிறதோ அத்தனையும் முன்னெடுத்து வந்ததனுடைய விளைவு, அந்த பகுத்தறிவை கொடுத்த பெரியார் அவர்களுடைய சிந்தனைகளை முன்மொழிந்து வருகின்ற இந்த அரசுகள் அத்தனைக்கும் அனைவரும் உறுதுணையாக தான் இருப்போம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க வேண்டாம். நாங்கள் கூட்டணியிலே இருந்தாலும் சரி, எந்தெந்த விஷயங்களுக்கு மாநில உரிமைகளுக்கு பாதிப்பு வருகிறதோ நிச்சயமாக அதற்கு ஓங்கி குரல் கொடுத்து உங்களுடன் உறுதுணையாக இருப்போம். அதற்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த மேடையில் நாங்களும் கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களையும் எதிர்ப்புகளையும் எங்கள் கூட்டணியிலே இருந்தாலும் பதிய வைக்கின்றோம். பாருங்க, இதுதான் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதை மட்டுமல்லாமல், மாணவர்கள் அனைவரும் இறுதியாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை நாம் ஒரு பார்வையில் பார்க்காமல் ஒரு பறந்து விரிந்த பார்வையில், பெரியார் நமக்கு சொன்னதுதான் பகுத்தறிவு, எதற்காக இது நடக்கிறது, எதற்காக இது போன்ற திணிப்புகளும் சர்வாதிகாரத்தனமும் வருகிறது என்பதை நீங்கள் சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் புரட்சி மாணவர்களிடமிருந்து நிச்சயமாக தொடங்கும். அப்படி தொடங்கும் பொழுது கல்வியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி நம்முடைய உரிமைகளுக்கான நிரந்தர தீர்வை எட்டுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.